வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பள்ளி கல்வித்துறை ஆசிரியர் நேரடி நியமனம். அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுடன் கூடுதலாக 500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடி நிரப்புதலுக்குண்டான அரசாணைங்க. தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படும் ஊராட்சி, ஒன்றிய, நகராட்சி தொடக்கப்பள்ளி, நடுநிலைப் பள்ளிகளில் 1/8/2022 உடைய நிலவரப்படி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களுக்குள் 1000 காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்பலாம். 2023 மற்றும் 24ஆம் ஆண்டில் பணி நாடர்களை தெரிவு செய்யும் மேலே முதலாவதாக குறிப்பிட்ட மாதிரி 1000 பேர் ஆல்ரெடி வெளியிட்டாங்க. மீதமுள்ள இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பிட அனுமதி வழங்குமாறு மேலே 2வது படிக்கப்பட்டதிலே தகவல் கொடுத்திருக்காங்க. நடுநிலை பள்ளிகள் 2023 மற்றும் 24 ஆண்டில் கண்டறியப்பட்ட 8643 எண்ணிக்கையில் பின்வரும் நிபந்தனைகளை அடிப்படையில் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள 1000 இடைநிலை ஆசிரியர்களுடன் கூடுதலாக 500 பேர் தான் எடுத்திருக்காங்க. கண்டறியப்பட்டது பார்த்தீங்கன்னா 8643 வேகன்சிஸ் இருக்கு. அதில் வெறும் 1000 கொடுத்துட்டாங்க, வெறும் 500 மட்டும் தான் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆசிரியர்கள் மத்தியில் வருத்தத்தை தான் தெரிவிருக்கு. அந்த 8000 பேர் எடுத்துகிட்டு போகலாமே. ஒருங்கிணைந்த மற்றும் நிதி மற்றும் மனித வேளாண்மை அமைப்பால் அனுமதிக்கப்பட்ட அளவை விட உபரியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அதிகமாக காலியாக உள்ள மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கையுடைய பள்ளிகளுக்கு பணி நிறுவல் செய்யப்பட வேண்டும். தற்பொழுது இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா 1500 பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டதில் தேர்வாகும் தேர்வர்களை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அதிகமாக காலியாக உள்ள மாவட்டங்களில் முன்னுரிமை அடிப்படையில் நியமனம் செஞ்சிடலாம் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. அவ்வாறு நியமனம் செய்யப்படும் முன்னுரிமை மாவட்டங்களில் தேர்வர்களை முதலில் நியமனம் செய்யும் போதே குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இம்மாவட்டங்களில் பணிபுரிய வேண்டும் என்று நிபந்தனையை குறிப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்கு ஒரு விரிவான விளக்கத்தை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அரசாணை கொடுத்துட்டாங்க. இதில் அரசாணையிலே பல்வேறு தரப்பட்ட குழப்பங்களும் இருக்குது. இன்னும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. டிஆர்பியில் டெட் தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா கேசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. 2013 பேட்சுக்கு 50% சீனியாரிட்டியுடன் பணி நியமனத்தை கொடுக்கலாம் அப்படின்ற யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. அதற்குண்டான முக்கிய முடிவுகள் அடுத்த 2 வெள்ளிக்கிழமைக்குள்ளே வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். மக்களே, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நம்ம சேனலில் டெட் டிஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பிக்கு உண்டான மெட்டீரியல் அனைத்து இலவசமாக வழங்கப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.